ஹரி ஓம் குருவே சரணம். ஞானக்கண் என்றால் என்ன அப்படின்னாக்கா, 3 கண்ணு சிவனுக்கு இருக்கு, அதுதான் ஞானக்கண் அப்படி சொல்றோம் இல்லையா. பகவான் இருக்கக்கூடிய அந்த 3வது கண், அந்த தேர்ட் ஐ என்னன்னாக்கா, அறிவுனால பார்க்கக்கூடிய விஷயம். இப்ப கண்ணுல தான் இந்த உலகத்தை பார்க்கிறோம், அறிவுல தான் உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்கக்கூடிய விஷயம். இந்த உலகமே பார்த்தீங்கன்னாக்கா இது 2 கண்ணில் பார்ப்போம். அந்த தேர்ட் ஐல தான் இந்த உலகத்தை இறைவனாக பார்க்க முடியும். ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே இருக்கு இல்லையா, இந்த செடி கொடி மரம் மனுஷன் எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஊடுருவி இருக்கிறது யார், அதுக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்கிறது யாருனாக்கா பகவான். இந்த டோட்டல் வேர்ல்டு பிளஸ் இல்ல பகவான் பிளஸ் இந்த டோட்டல் வேர்ல்டு 2 மிக்ஸ் ஆயிருக்கு, டோட்டலி மிக்சிங். அதனால தான் பகவான் என்ன சொல்றாரு, நீ எதையும் ஹேட்ரேட் பண்ணாத, மற்றவளை ஹேட்ரேட் பண்ணா நீ பகவானே ஹேட்ரேட் பண்ற மாதிரி. இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம கீழே எதனா விழுந்துட்டா தொட்டு கும்பிடுவோம், பணத்தை தொட்டு கும்பிடுவோம், யாருன்னா எட்டி கால் பட்டுட்டா தொட்டு கும்பிடுவோம், வண்டியை தொட்டு கும்பிட்டு ஓட்டும். ஸோ எவ்ரி திங் ஈஸ்வரா, எவ்ரி திங் பகவான். அவரை ப்ரே பண்ணிட்டு அவரை மைண்ட்ல வச்சுட்டு யூ ஆல்சோ பகவான், ஐ எம் ஆல்சோ பகவான், எவ்ரி திங் இஸ் காட். அதனால நீ யாரையும் ஹேட்ரேட் பண்ணாத, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட்னா என்னது, எல்லாத்தையும் முழுங்குறது அப்படி இல்லை, தப்பை தட்டி கேட்கணும். நாட் ஹேட்ரேட் இல்லாம தப்பை தட்டி கேட்கணும். எல்லா இடத்துலையுமே ஹேட்ரேட் இல்லாம நீ நானும் ஒண்ணுதான், ஆனா நீ தப்பு பண்ணியிருக்க, ஸோ அதனால உனக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நாட் ஹேட்ரேட். அதனால பீஸ்ஃபுல் ஆகலாம். எல்லா விஷயமே நம்ம பீஸ்ஃபுல் ஆகிறதுக்கு உண்டான ஒரே விஷயம் தான் ஞானக்கண். மீன்ஸ் எவ்ரி திங் காட். அதை பார்க்கறது தான் வந்து ஞானக்கண். இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.